அப்துல் கலாமின் தீவிர விசுவாசி முதல் விஜயின் கோபத்தை சம்பாதித்தது வரை அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அரசியலில் நுழைந்தது எப்படி தெரியுமா? 1966இல் விருதுநகரில் பிறந்த பொன்ராஜ் இளம் வயதிலிருந்தே முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் மீது பற்று கொண்டவர். தான் பார்த்து வியந்த தலைவரான அப்துல் கலாமின் கீழ் 1995இல் பணியாற்றும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அதன்பின் அப்துல் கலாமின் தனிப்பட்ட செயலாளராகவும் பொன்ராஜ் பணியாற்றினார். அப்துல் கலாமின் மறைவுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு அரசியலில் களமிறங்கிய பொன்ராஜ் அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். அப்துல் கலாம் உருவம் பொறித்த கொடியையும் அறிமுகம் செய்த பொன்ராஜ் ஊழலற்ற ஆட்சியை அமைக்க விரும்புவதாக தெரிவித்தார். அதன்பின் 2021ஆம் ஆண்டு கமல்ஹாசனின் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்த பொன்ராஜ் கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை அண்ணா நகரில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய பொன்ராஜ் சில நாட்களுக்கு பின் அக்கட்சியில் இருந்து விலகினார். தாவேக தலைவர் விஜயை DGP அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் அளிக்கும் அளவுக்கு தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் பொன்ராஜ். விஜயின் பெண் ஆதரவாளர்கள் குறித்து இழிவாக பேசியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்துல் கலாமின் ஆன்மா பொன்ராஜை மன்னிக்காது என தாவேகவினர் கடுமையாக எதிர்வினை ஆற்றி வருகின்றனர்.